பாபா நினைவு இருக்கிறதா? ஸ்திதி நன்றாக இருக்கிறதா? பாபா சொல்கிறாரு, குழந்தைகளே, நீங்கள் மீண்டும் தங்களது புகலிடத்திற்கு வந்துவிட்டீர்கள், வசிப்பிடத்திற்கு வந்துவிட்டீர்கள். நீங்கள் தந்தையின் மூலம் படைப்பவர் மற்றும் படைப்புகளை பற்றி அறிந்து கொண்டதால் மகிழ்ச்சியில் மெய்சிலித்து போக வேண்டும் அப்படின்னு பாபா சொல்கிறார். இப்பொழுது அலங்காரம் செய்து கொண்டு விஷ்ணுபுரிக்கு செல்ல வேண்டும், மாமியார் வீட்டிற்கு செல்ல வேண்டும். இந்த ஞானத்தின் மூலம் அலங்கரிக்கப்பட்டு விஸ்வத்தின் மகாராஜா மகாராணி ஆவீர்கள். இப்பொழுது சங்கம யுகத்தில் இருக்கிறீர்கள். பாபா ஆசிரியராகி தாய் வீட்டிலிருந்து மாமியார் வீட்டுக்கு அழைத்து செல்வதற்காக காத்து கொண்டிருக்கிறேன் என்று பாபா சொல்கிறார். கல்ப கல்பமாக எந்த நாயகனை நினைவு செய்தோமோ அவரை கடைசியில் அடைந்து விட்டோம் என்பதை குழந்தைகளாகிய நீங்கள் அறிவீர்கள். அரைக்கல்பமாக பக்தி செய்தோம், நாயகனாகிய தந்தையை அழைத்தோம் என்பதை உலகத்தில் உள்ளவர்கள் அறியவில்லை. நாம் நாயகிகள், அவர் நாயகனாக இருக்கிறார் என்பதையும் யாரும் அறியவில்லை. ராவணன் உங்களை முற்றிலும் கீழான புத்தியுடையவர்களாக ஆக்கிவிட்டார் என்று தந்தை சொல்கிறார். குறிப்பாக பாரதவாசிகள்தான் தேவி தேவதைகளாக இருந்தீர்கள் என்பதையும் மறந்துவிட்டீர்கள். எனில் கீழான புத்தி உள்ளதல்லவா? தனது தர்மத்தை மறந்து விடுவது இதுதான் கீழான புத்தியின் காரியமாகும். இதை இப்பொழுது நீங்கள் மட்டுமே அறிந்துள்ளீர்கள். பாரதவாசிகளாகிய நாம் சொர்க்கவாசிகளாக இருந்தோம். இந்த பாரதம் சொர்க்கமாக இருந்தது அப்படின்றத கூட நீங்கள் மறந்துட்டீங்க என்று பாபா சொல்கிறார். பாபா சொல்கிறார், இந்த சமயத்தின் மகத்துவத்தை சொல்கிறார். குழந்தைகளே, முதல் காலை நீங்கள் எடுத்து வைங்க, நான் மற்றதை பார்த்து கொள்கிறேன் என்று சொல்கிறார். உங்களுக்கு மர்ஜிவா வாழ்க்கை கிடைத்து விட்டது அப்படின்னு சொல்கிறாரு. புதிய வாழ்க்கை எமர்ஜி ஆகி கொண்டிருக்கிறது, பழைய வாழ்க்கை மர்ஜாகி கொண்டிருக்கிறது. ஞானத்தால் அலங்கரிக்கப்பட்டு உங்களை அழைத்து செல்வதற்காக வந்திருக்கிறேன். உங்களை மகாராஜா மகாராணியாக ஆக்குவதற்காக தான் நான் இங்கு படிப்பு சொல்லி தருகிறேன்னு சொல்கிறாரு. நீங்கள் இந்த சங்கம யுகத்தில் தான் சொர்க்கம் செய்ய முடியும். இதை எய்ம் அண்ட் அப்ஜெக்டாக வைத்து கொள்ளுங்கள் என்று பாபா சொல்கிறார். வர்த்தமான சமயத்தை நினைவுபடுத்துகிறார். ஆரம்பம் மர்ஜ் ஆவது அமிர்த வேளையில் நமக்கு அனைத்து பொக்கிஷங்களையும் அப்பா தருகிறார். அமிர்த வேளையில் நாம் எழுந்து அப்பாவை நினைவு செய்தோமானால் அவர் போலாநாத்தாக இருந்து நம்ம செய்த தப்பை மன்னித்து நமக்கு அனைத்து பொக்கிஷங்களையும் ஆசிகளையும் அனைத்தும் எதை கேட்டாலும் தருகிறேன் என்று பாபா சொல்கிறார். யுகத்தில் தான் பாபாவை நாம் சந்திப்பதும் பாபா நம்மை சந்திப்பதும் நடக்கும். மற்ற யுகத்தில் இது போன்ற எதையும் செய்ய முடியாது. சங்கம யுகத்தை பொற்காலமாக நம்ம நினைத்து அப்பாவை நினை செய்து பாவக்கரை எரித்து பாவனமாக வேண்டும். பதித்தர்களையும் பாவனமாக்க வேண்டும். நம்மளும் பாவனமாகி மற்றவர்களையும் பாவனமாக்கணுன்றது அப்பா இங்கே நமக்கு சொல்கிறாரு. யுகத்தில்தான் குழந்தைகளாகிய நீங்கள் தந்தை அறிந்திருக்கிறீர்கள். மற்றவர்கள் யாரும் இந்த உலகத்தில் அறியவில்லை. யுகம் இருந்த பொழுது பாரதவாசிகளாகிய நீங்கள்தான் விஸ்வத்திற்கு எஜமானராக இருந்தீர்கள். இப்பொழுது விஸ்வத்திற்கு எஜமானர்களாக இருக்கின்றோம் என்று இப்பொழுது நீங்கள் இவ்வாறு சொல்ல முடியாது. யுகத்தில் பாபா வந்திருக்கிறார். ஞானம் கொடுக்கும் வள்ளல் ஒரே ஒரு தந்தை ஆவார். தந்தையை தவிர எந்த மனிதனையும் ஞானம் கொடுக்கும் வள்ளல் என்று
சொல்ல முடியாதுன்னு பாபா சொல்கிறாரு. அப்படியாப்பட்ட ஞானம் இருக்கிறது. அதன் மூலம் முழு விஸ்வத்திற்கும் சத்கதி ஏற்பட்டு விடுகிறது. தத்துவங்கள் மற்றும் அனைவருக்கும் சத்கதி ஏற்பட்டு விடுகிறது. மனிதர்களிடத்தில் சத்கதிக்கான ஞானம் கிடையாது பாபா சொல்கிறாரு. நேரத்தில் தத்துவங்களின் கூடவே முழு விஸ்வமும் தமோ பிரதானமாக இருக்கிறது. மனிதர்களும் தமோ பிரதானமாக இருக்கிறார்கள். அவர்களை பாவனமாக்கி சதோ பிரதானமாக மாற்றி அப்பா அழைத்து செல்வதற்காக வந்திருக்கிறார். ஓம் சாந்தி. தேங்க்யூ பாபா.